வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிடிஎஃப்டிக்கான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த டிடிஎஃப்டி டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1/2 பவர் n - 1 இன்ட்டு u ஆஃப் n - 1. ஸோ கொடுத்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு டிடிஎஃப்டிக்கான ஈக்குவேஷன் இதுதான். எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு summation n equal to minus infinity லேருந்து plus infinity x of n e power minus j omega n. இந்த ஃபார்முலா எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து அப்படியே எழுதுங்க, இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. இந்த x of n கொஷினில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து இங்கே எழுதணும். e power minus j omega n. x of omega அப்படியே இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இது இப்போ வந்து இந்த சம்மேஷன் இப்போ மாறிடுச்சு 1லேருந்து இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. இதுதான் நம்ம 1 ஆக்கியாச்சு, இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ n equal to 1 to infinity இப்போ இந்த இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது. இந்த ரெண்டு எண்ணுக்குமே வந்து ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணணும், அப்புறம் 2 அப்ளை பண்ணணும், அப்புறம் 3 அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும். n equal to 1 அப்ளை பண்ணும்போது, 2 அப்ளை பண்ணும்போது, 3 அப்ளை பண்ணும்போது, 4 அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுலேருந்து e பவர் மைனஸ் ஜே ஒமேகா மட்டும் காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்போது இந்த இடம் 1 ஆகிடும். 1/2 இதில் வந்து e பவர் மைனஸ் ஜே ஒமேகா 2 இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து 1 எடுத்துட்டோம்னா மிச்சம் 1 தான் இருக்கும். இதில் 3 இருக்குது, இதில் நம்ம வந்து 1 எடுத்துட்டோம்னா மிச்சம் 2 தான் இருக்கும். அதெல்லாம் இங்கே ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர் வரும், அந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இங்கேயும் 1/2 e பவர் மைனஸ் ஜே, இதில் வந்து 4 இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு e பவர் மைனஸ் ஜே ஒமேகா எடுத்துட்டோம்னா மிச்சம் 3 தான் இருக்கும். அப்போ அது ஹோல் கியூப். ஸோ இங்கேயும் கியூப் அதனால ஹோல் கியூப் போட்டிருக்கும். ஸோ இது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதிடுவோம். e பவர் மைனஸ் ஜே ஒமேகா 1 ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் அப்படியே பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா 1 மைனஸ் அந்த டேர்ம் எடுத்து இங்கே எழுதிக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. இந்த ஜாமெட்ரிக் சீரிஸ்க்கு 1/1 மைனஸ் திஸ் டேர்ம். ஏன்னா இந்த டேர்ம் தானே பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இவ்வளோ தான் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ எப்படி டிடிஎஃப்டி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதுங்க, கொடுத்த கொஷினை அப்ளை பண்ணிகிட்டே போங்க. ஏதாவது ஒரு யூனிட்டியாக மாற்றிக்குங்க. மாற்றிட்டு இந்த ஜாமெட்ரிக் சீரிஸ்லாம் வரும், அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.